இந்த ரெசிபியில் இவன் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். என்னதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 30 days 30 லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டே 3 இன்னைக்கு கோகோனட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் சாதம் நான் 8 நிமிஷத்துலேயே பண்ணிட்டேன்னு சொன்னால் நம்ப முடியுதா? வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மெல்லுக்காக ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். தேங்காவை கட் பண்ணி குட்டி குட்டியாக சீவி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்கிறத விட கையில் சீவினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சீவி எடுத்துக்கோங்க. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலரி மட்டும் விட்டுருக்கோங்க. ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக கலர்னா போதும். இதில் மெயின் ரெசிபியே இவர் தான். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப வதங்க வேண்டாம். கொஞ்சமாக வதக்கிட்டதுக்கு அப்புறமா ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த குவான்டிட்டி வந்து நான் 2 பேருக்கு செஞ்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா யாருக்குன்னா செய்ய போறீங்கன்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி செஞ்சுக்கோங்க. ரைஸ் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்து கலரிக்கோங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும் ரைஸு. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. பிளேட்டிங் பண்ணி எனக்கு தெரியும், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. Keep it low key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, 'cause my love deserves to be free.